ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்கனாமிஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்னென்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. அதில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் ஃபர்ஸ்ட்டில் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷனுங்கிற லெசன்ஸில் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் பற்றி பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். The finished goods which are brought from the market to fulfill the daily needs of the consumers is called consumer goods. அதாவது எக்ஸாம்பிள் உதாரணம் என்னென்னா, ஒரு கோதுமையை கோதுமை மாவாக்கி நம்மளுக்கு இப்போ கோதுமை மாவு சப்பாத்திக்கு வேறு எதுக்காவது தேவைப்படுறதுக்கு மார்க்கெட்டில் கொண்டு வராங்கல்ல, அதுதான் ஃபினிஷ்டு குட்ஸ். அதுதான் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம தேவைக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க டெய்லி நீட்ஸ்க்கு. அப்படி ஒவ்வொரு சின்ன சின்னதாக சொல்லிக்கலாம். நம்ம பேப்பர் ட்ரீலேருந்து மரத்துலேருந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க நம்ம தேவைக்கு. அது எல்லாமே கன்சியூமர் குட்ஸ் தான். Next, the system of exchanging goods for other goods is called as barter system. பழைய காலத்தில் பேட்டரி சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த மணியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அரிசிக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சந்தனம் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, என்னென்ன தேவையோ அதை அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அது பழைய காலத்தில் மணி வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு அரிசி தேவைப்படுறதா இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு சந்தனம் தேவைப்படுறதா இருக்கலாம். சந்தனம் தான் விலை அதிகமானது, அப்போது அவங்களுக்கு நஷ்டமாக இருக்கும், எனக்கு லாபமாக இருக்கும். அதனால தான் மணி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க பேட்டரி சிஸ்டத்துலேருந்து. நெக்ஸ்ட், த அமௌண்ட் ஃப்ரம் த இன்கம் விச் இஸ் லெஃப்ட் ஃபார் ஃபியூச்சர் நீட்ஸ் ஆஃப்டர் கன்சம்ஷன் இஸ் கால்ட் சேவிங்ஸ். நம்ம வருமானத்தில் நமக்கு தேவையான இதை செலவு பண்ணிவிட்டு அதோட மிச்சம் எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறது தான் சேவிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை இழப்போல வில்லாக்கி தோன்றா கெடும். இந்த திருக்குறள் அந்த லெசன்ஸில் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா, நம்மக்கிட்ட வருமானத்துக்கு மிஞ்சி நம்ம செலவு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு எவ்வளோ காசு இருக்குன்னு தெரியாமலே நம்ம நிறைய செலவு பண்ணிட்டுருக்கோம். அப்போ செலவு பண்ணும்போது நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கிறது மாதிரி இருந்து இல்லாத ஒரு தோற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் கன்சர்ன் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்டஃப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ். அதாவது ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்னால் என்னது? ரா மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இருக்கிறது. இப்போ கோதுமை மாவே எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு செய்கிறதுக்கு கோதுமை தேவை. அப்போ அக்ரிகல்ச்சரில் அதை விளைவிப்போம். ஃபஸ்ட்டு அந்த ரா மெட்டீரியல்ஸ், அந்த கோதுமை, அதை உற்பத்தி செய்கிறது தான் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரியரிங், ஃபிஷ்ஷிங், மைனிங், லம்பரிங், கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஹனி, எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரீஸும் நம்ம பொருளாதார மேம்பாட்டுக்கு நமக்கு உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆர் கண்ட்ரிஸ் எக்கனாமி இஸ் பேஸ்ட் ஆன் 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். என்னலான்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சர் இஸ் த ப்ரைமரி ஆக்குபேஷன். அக்ரிகல்ச்சர் ப்ரைமரி ஆக்குபேஷனில் வரும். Who said the villages are the backbone of our country? யார் villages backbone of countryன்னு சொன்னதுன்னா காந்திஜின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு இஸ் வெல் டெவலப்ட் இன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார்ஸ். தமிழ்நாடு செகண்டரி செக்டார்லேயும் டெர்ஷரி செக்டார்ஸ்லேயும் நல்லா டெவலப்டாக இருக்கு. The raw materials obtained from the primary activities are converted into finished products through machineries on a large scale. This is called secondary activities. Secondary activitiesனால் என்னென்னா, அந்த கோதுமையை நம்ம மாவாக தயாரிச்சிருப்போம் ஒரு பெரிய மிஷினில், எதுலையாவது இது பண்ணி நிறைய உற்பத்தி பண்ணியிருப்போம். அதுதான் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், கேபிட்டல் அண்ட் ஓனர்ஷிப். இண்டஸ்ட்ரீஸை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, எந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஓனர்ஷிப் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் வருமா, எல்லா ஃபேக்டர்ஸையுமே இன்க்ளூட் பண்ணி தான் இண்டஸ்ட்ரீஸை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இங்கே நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸை 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரினா அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். என்னெல்லாம்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், சுகர் மில்ஸ், ஃபுட் ப்ராசஸிங். அப்புறம் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் மில்ஸ், ஃபர்னிச்சர் மேக்கிங், பில்டிங் மெட்டீரியல்ஸ். மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால் சிமெண்ட், அயன், அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ்,
மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால் சீஃபுட் ப்ராசஸிங். The produced goods are distributed to the people for this purpose. Some services are required that is called as tertiary activities or service sectors. அதாவது இப்போ அந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் வந்து கோதுமை இருக்குன்னு சொன்னோமா, செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் அது மாவாயிடுச்சு. அந்த கோதுமை மாவை நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படுது. அதுதான் டெரிஷரி சர்வீஸ் இல்லை சர்வீஸ் செக்டர்ஸ். டெரிஷரி செக்டர்ஸில் வந்து என்னெல்லாம் வரும்னா டீச்சிங் வரும், பேங்கிங் செக்டர்ஸ் வரும், இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணலாம். அது ஒரு சர்வீஸ் தானே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்னா என்ன விதத்துலலாம் இருக்குது? ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸில் இருக்குது. கம்யூனிகேஷன், போஸ்ட்டு, டெலிஃபோனு, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கு மாதிரி ஜிமெயில் எல்லாமே நம்ம கம்யூனிகேஷன் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே. ட்ரேடில் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸும் செல்லிங்கும். பேங்கிங்கில் மணி டிரான்சாக்ஷன், பேங்கிங் சர்வீஸ். இது இவ்வளோ தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்கனாமி அண்ட் இன்ட்ரடக்ஷனுங்கிற பேசிக்ஸாக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.